வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போல்லாம் நீங்க எங்க திரும்பினாலும், எத பார்த்தாலும் இந்த ஏஐ பத்தின பேச்சு தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட இப்போ ChatGPT, Google Geminiன்னு பல ஏஐ டூல்ஸ நாமும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆமாமா. அது நம்ம லைஃப்ல ஒரு அங்கமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஆனா, இந்த தொழில்நுட்ப உலகத்த அப்படியே கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா, ஒரு விஷயம் புரியும். அதாவது Google, Microsoft, OpenAI இந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிகள் தான் இத முழுசா கண்ட்ரோல் பண்றாங்க. நம்மளோட டேட்டா, நம்மளோட கேள்விகள் எல்லாமே அவங்களோட சர்வர்களுக்கு தான் போகுது. அப்போ நமக்கான ஒரு தொழில்நுட்பம், நம்மளோட முழு கட்டுப்பாட்டுல நமக்கு தெரிஞ்ச நம்ம தாய்மொழியில இருந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த ஒரு கேள்விக்கான விடைய தேடுறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். சர்வம் ஏஐ இந்தியாவின் இறையாண்மை கொண்ட செயற்கை நுண்ணறிவு பயணம் அப்படிங்கிற ஒரு விரிவான கட்டுரைய தரவுகளா வச்சுக்கிட்டு இந்தியாவோட மாபெரும் தொழில்நுட்ப பாய்ச்சலான இந்த சர்வம் ஏஐ பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். நிச்சயமா. இந்த உரையாடல தொடங்குறதுக்கு முன்னாடி நேயர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த சர்வம் ஏஐய ஏதோ கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரி மொழிய மாத்தி தர இன்னொரு சாதாரண டூல் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது அதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இத சுருக்கமா சொல்லணும்னா, இது இந்தியாவின் டிஜிட்டல் இறையாண்மை சார்ந்த ஒரு மாபெரும் தேசிய இயக்கம். அதாவது நம்மளோட தரவுகள், நம்ம தொழில்நுட்பம் இது ரெண்டுத்து மேலயும் நமக்கு முழுமையான கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான தத்துவத்திலிருந்து தான் இது உருவாகி இருக்கு. வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை மட்டுமே நம்பி இருக்காம நம்ம மண்ணுக்கும் நம்ம மொழிக்கும் இருக்கிற பிரத்யேகமான பிரச்சனைகளுக்கு நாமே ஒரு தீர்வை உருவாக்குறது தான் இதோட மைய கரு. ஓகே, சரி. இது கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு ஏஐ தேவை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா இப்போ கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி பல பில்லியன் டாலர்களை முதலீடு பண்ற ஜாம்பவான்களை எதிர்த்து நிக்க சாதாரண ஆட்களால முடியாதே. யார் இந்த சர்வம் ஏஐக்கு பின்னாடி இருக்கிற மூளைகள்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. ஜூலை 2023ல இந்த சர்வம் ஏஐ நிறுவனத்தை தொடங்கின டாக்டர் விவேக் ராகவன், அப்புறம் டாக்டர் பிரத்யூஷ் குமார். இவங்க 2 பேரோட பின்னணியும் ரொம்பவே பிரமிப்பானது. இப்போ விவேக் ராகவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஐஐடி டெல்லியில படிச்சவர். 20 வருஷத்துக்கு மேலான அனுபவம் கொண்டவர். வாவ், 20 வருஷம். ஆமா. இதை விட முக்கியம், நீங்களும் நானும் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த ஆதார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, 140 கோடி மக்களுக்கான ஒரு பிரம்மாண்டமான டேட்டாபேஸ் அது. அந்த ஆதார் அமைப்பை உருவாக்குனதுலயும், உச்சநீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படுற ஏஐ மொழிபெயர்ப்பு கருவிகளை உருவாக்குனதுலயும் அவர் மிக முக்கிய பங்காற்றியிருக்காரு. ஓஹோ, அப்போ 140 கோடி மக்களுக்கான ஒரு சிஸ்டத்தை வடிவமைச்ச அனுபவம் அவருக்கு இருக்கு. அப்படி பார்த்தா இந்தியாவோட அந்த ஸ்கேல், அதாவது அந்த பிரம்மாண்டம் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே அத்துப்படி. எக்ஸாக்ட்லி. அதே போல பிரித்யூஷ் குமார் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஐஐடி மும்பையில் பிஹெச்டி முடிச்சுட்டு ஐஐடி மெட்ராஸ் இருக்கிற ஏஐ ஃபார் பாரத் அப்படிங்கிற ஆய்வகத்தோடு இணைந்து இந்திய மொழிகளுக்கான ஏஐ ஆராய்ச்சிகளில் பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட 2 ஜாம்பவான்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச வெறும் 5 மாசத்துல, அதாவது டிசம்பர் 2023ல 41 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டை இவங்க ஈர்த்திருக்காங்க. ஒரு நிமிஷம், 41 மில்லியன் டாலரா? ஆமா. இந்திய மதிப்புல இது சுமார் 340 கோடி ரூபாய். லைட் ஸ்பீட் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் தலைமையேற்ற இந்த முதலீட்டுல பீக் எக்ஸ்வி அப்புறம் கோஸ்லா வெஞ்சர்ஸ் மாதிரி உலகத்தரம் வாய்ந்த முதலீட்டாளர்களும் பணம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இருங்க. இந்தியாவில் ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் தொடங்குறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் ஆரம்பிச்ச 5 மாசத்துல 340 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கிற அளவுக்கு முதலீட்டாளர்கள் என்னத்தை பார்த்து இவ்ளோ பெரிய தொகையை கொடுத்தாங்க? இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல வச்சு பார்த்தோம்னா, அங்கதான் சர்வம் ஏஐயோட தொலைநோக்கு பார்வை புரியும். இவ்ளோ பெரிய முதலீடு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்குறதுக்காக மட்டும் கொடுக்கப்படல. இவங்களோட பார்வை 3 அடிப்படை தூண்களை கொண்டது. முதல் தூண் இறையாண்மை வடிவமைப்பு. அதாவது ஃபுல் கண்ட்ரோல் இந்தியாவிலே இருக்கணும், அதானே? கரெக்ட். முழு கட்டுப்பாடும் இந்தியாவிலே இருக்கணும். நம்ம டேட்டா வெளியில போகக்கூடாது. 2வது, உலகத்தரம் வாய்ந்த உள்ளூர் மாதிரிகள். அதாவது நம்ம இந்திய மொழிகள், நம்ம கலாச்சாரம், நம்ம பேச்சு வழக்குக்காகவே பிரத்யேகமா மாடல்ஸை டிசைன் பண்றது. 3வது தூண் ரொம்ப முக்கியம். அது மனிதனை மையப்படுத்திய அணுகுமுறை. மனிதனை மையப்படுத்திய அணுகுமுறைனா தொழில்நுட்பத்துக்காக நாம மாறாம நமக்காக தொழில்நுட்பம் வளைஞ்சு கொடுக்கணும், அப்படிதானே? ஆமா, அதேதான். இந்தியாவுக்கான ஏஐ இந்தியாவில் இருந்து
அப்படிங்கிற இவங்களோட முழக்கம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. அது பன்னாட்டு நிறுவனங்களோட ஏகபோக உரிமையை உடைக்கிற ஒரு தெளிவான செயல் திட்டம். இதனால தான் முதலீட்டாளர்கள் இவ்வளோ பெரிய நம்பிக்கையை இவங்க மேல வச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஏன்னா அவங்க என்னதான் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. முக்கியமா அவங்க வெளியிட்ட அந்த சர்வம் 1 இது தமிழ், இந்தி, தெலுங்குன்னு 10 இந்திய மொழிகள்ல சூப்பரா வேலை செய்யுது. ஆனா இந்த ஏஐ உலகத்துல அடிக்கடி 2 பில்லியன் அளவுருக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதை நம்ம நேயர்களுக்கு சுலபமா புரியும்படி சொல்ல முடியுமா? சுலபமா சொல்லணும்னா, ஒரு ஏஐ மாடலோட அளவுருக்கள், அதாவது பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது மனித மூளையில இருக்கிற நரம்பு இணைப்புகள் மாதிரி. அந்த ஏஐ எவ்வளோ விஷயங்களை படிச்சு ஞாபகம் வச்சிருக்கு, எப்படி முடிவெடுக்குது அப்படிங்கிறத இந்த அளவுருக்கள் தான் தீர்மானிக்குது. இப்போ 2 பில்லியன், அதாவது 200 கோடி அப்படிங்கிறது கூகுள் அல்லது ஓப்பன் ஏஐ மாடல்களை ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர். ஆனா இதுல தான் சர்வம் ஏஐயோட வெற்றியே இருக்கு. சின்ன நம்பரா இருக்கிறது எப்படி வெற்றியாகும்? அது பெருசா இருந்தா தானே நல்லது. அதான் இல்ல. பெருசா இருந்தா அது வேலை செய்யறதுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சூப்பர் கம்ப்யூட்டர்கள் வேணும். நிறைய கரண்ட் செலவாகும். ஆனா சர்வம் 1 வெறும் 2 பில்லியன் அளவுருக்களை வச்சுக்கிட்டு ரொம்ப துல்லியமா 10 இந்திய மொழிகள்ல வேலை செய்யுது. இதை இயக்குறதுக்கு பெரிய பெரிய சர்வர்கள் தேவையில்லை. நீங்களும் நானும் வீட்ல பயன்படுத்துற சாதாரண லேப்டாப்ல கூட இதை ரொம்ப வேகமாவும் குறைஞ்ச செலவுலையும் பயன்படுத்த முடியும். அதான் இதோட சிறப்பு. நல்லா புரிஞ்சது. சரி, சின்ன மாடல்கள் மட்டும் இல்லாம பிப்ரவரி 18, 2026 அன்னைக்கு டெல்லி பாரத் மண்டபத்துல பெரிய மொழி மாதிரிகளையும் அவங்க அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? அதுல சர்வம் 30B அப்புறம் சர்வம் 105Bன்னு 2 மாடல்ஸ் இருக்கு. இதுல சர்வம் 30B மாடலுக்கு மிக்ஸ்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கட்டமைப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு படிச்சேன். இந்த MOE அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பேர்லயே அதற்கான அர்த்தம் இருக்கு. எம்ஓஇனா நிபுணர்களின் குழுன்னு வச்சுக்கலாம். சாதாரணமா ஒரு ஏஐ மாடல் எப்படி வேலை செய்யும்னா, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது தன்னோட மொத்த மூளையும் பயன்படுத்தி யோசிச்சு பதில் சொல்லும். இதுக்கு நிறைய எனர்ஜி வீணாகும். ஆனா இந்த எம்ஓஇ கட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய மூளைக்கு பதிலா பல நிபுணர்கள் கொண்ட ஒரு பேனல் மாதிரி செயல்படும். அதாவது நான் இப்போ சட்டம் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டா அதுக்குன்னு இருக்கிற அந்த சட்ட நிபுணர் பகுதி மட்டும் வேலை செய்யுமா? எக்ஸாக்ட்லி. சட்டம் சம்பந்தமான கேள்வினா அந்த நிபுணர் ஒழிச்சுக்குவார். மருத்துவம் பத்தி கேட்டா அந்த பகுதி வேலை செய்யும். இதனால என்ன ஆகுதுன்னா, ஏஐ ரொம்ப வேகமா பதில் சொல்லும். அதே சமயம் கணிப்பொறியோட ஆற்றல் ரொம்ப மிச்சமாகும். வாவ், இது ரொம்ப சூப்பரான ஐடியா. அப்போ அந்த சர்வம் 105P மாடல் நிறுவனங்களுக்காகவே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல 1,28,000 டோக்கன் சுழல் சாளரம், அதாவது கான்டெக்ஸ்ட் விண்டோ இருக்குன்னு படிச்சேன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இத ஒரு ஏஐயோட ஷார்ட் டேர்ம் மெமரி அல்லது குறுகிய கால நினைவாற்றல்னு சொல்லலாம். நீங்க ஒரு ஏஐ கிட்ட பேசும்போது அதுக்கு எவ்வளவு பெரிய தகவலை ஒரே நேரத்துல கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சுழல் சாளரம். 1,28,000 டோக்கன்கள் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு 300 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய புத்தகத்துக்கு சமம். அப்போ ஒரு கம்பெனி தன்னோட 300 பக்க சட்ட ஆவணத்தையோ அல்லது ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டையும் அப்படியே இந்த ஏஐக்கு கொடுத்து இதுலேருந்து எனக்கு முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்து சுருக்கமா கொடுன்னு கேட்டா அது அந்த 300 பக்கத்தையும் ஒரே நேரத்துல உள்வாங்கிட்டு பதில் சொல்லுமா? ஆமா, எந்த குழப்பமும் இல்லாம அந்த மொத்த தகவலையும் தன்னோட நினைவகத்துல வச்சுக்கிட்டு துல்லியமா பதில் சொல்லும். அதனாலதான் இது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதெல்லாம் தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப பெருசா இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு ஏத்த மாதிரி பிப்ரவரி 20, 2026ல வெளியான இண்டஸ்ஆஃப் பத்தி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம எப்பவும் பேங்க் கஸ்டமர் கேருக்கோ இல்ல வேற எங்கேயாவது ஃபோன் பேசும்போது என் கார்டை பிளாக் பண்ணணும் ஏன்னா நேத்து நைட் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தமிழும் இங்கிலீஷும் கலந்து பேசுவோம் இல்லையா? ஆமா, அதான் நம்மளோட இயல்பான பேச்சு வழக்கு, தங்கிலீஷ்னு சொல்லுவோம். அதேதான். அந்த இண்டஸ்ஆப்ல நீங்க வந்து ஆங்கிலத்துல பேசிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு வார்த்தை முட்டி நிக்கிது, உடனே சட்டுன்னு தமிழ்ல மாறினா அந்த ஆப் எந்த குழப்பமும் இல்லாம நம்மள புரிஞ்சுக்குது. நாம எந்த மொழியில பேசுறோமோ அதே மொழியில அதே இயல்புத்தன்மையோட பதில் சொல்லுது. இதெப்படி சாத்தியம்? ஏன்னா மொத்த ஏஐ எல்லாம் கொஞ்சம் தடுமாறுமே. இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய ரகசியம் அவங்க ஏஐக்கு கொடுக்கிற டேட்டா தான். எந்த ஒரு செயற்கை நுண்ணறிவும் அது பயிற்றுவிக்கப்படும் தரவுகளை பொறுத்து தான் சிறந்து விளங்கும். இங்க தான் சர்வமிஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பம் உள்ள வருது. இது ஒரு ஓசிஆர் தொழில்நுட்பம். ஓசிஆர்னா அந்த இமேஜ்ல இருக்கிற எழுத்துக்களை ஸ்கேன் பண்ணி படிக்கிற தொழில்நுட்பம், சரிதானே? ஆமாம். ஆனா இங்கிலீஷ்ல ஓசிஆர் பண்றது சுலபம். வெறும் 26 எழுத்துக்கள் தான்.
ஆனா தமிழ், ஹிந்தி மாதிரியான நம்ம இந்திய மொழிகள்ல எழுத்துக்கள் அதிகம். அதோட வடிவங்களும் சிக்கலானது. இதுல பழைய கையெழுத்து பிரதிகள், கசங்கிய அரசு ஆவணங்கள், சரியா ஸ்கேன் செய்யப்படாத பேப்பர்கள், இதையெல்லாம் படிக்கிறது ஒரு மிஷினுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா சர்வ மிஷன் இதுல 84.3% துல்லியத்தை பெற்றிருக்கு. 84.3% துல்லியம். இது மத்த ஏஐ மாடல்களை விட அதிகமா? ரொம்பவே அதிகம். உலக அளவுல ஜாம்பவான்களா இருக்கிற கூகுளோட ஜெமினி 3 ப்ரோ 80.2% துல்லியத்தையும், ஓப்பன் ஏஐயோட GPT-4 வெறும் 69.8% துல்லியத்தையும் தான் பெற்றிருக்கு. அவங்கள விட நம்ம சர்வ மிஷன் ரொம்ப துல்லியமா நம்ம ஊர் ஆவணங்களை படிக்குது. அதனால தான் அந்த இண்டஸ் ஆப்பால நம்ம மொழியை இவ்வளவு அழகா புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயமும் இருக்கு. அது புல்புல் V3. அதென்ன புல்புல் V3? ரோபோ பேசுற மாதிரி உணர்ச்சியே இல்லாம சத்தம் வரும் இல்லையா? ஆனா இந்த புல்புல் V3 அப்படி இல்ல. 22 இந்திய மொழிகள்ல 35 விதமான மனித குரல்கள்ல மிக இயல்பாக பேசும் வகையில இதை வடிவமைச்சிருக்காங்க. நம்ம ஊர் வட்டார வழக்குகளோட ஏற்ற இறக்கங்களை உள்வாங்கி நிஜ மனிதன் பேசுற மாதிரியே இது பேசும். வாவ், கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. நம்ம ஊர்ல பல கிராமங்கள்ல இன்னும் சரியான இன்டர்நெட் வசதியே கிடையாது. இந்த ஏஐ தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிளவுட்ல இன்டர்நெட் இருந்தாதானே வேலை செய்யும். நெட்வொர்க் இல்லாத இடங்கள்ல இதெல்லாம் எப்படி மக்களுக்கு போய் சேரும்? நீங்க கேட்டது 100% சரியான கேள்வி. இன்டர்நெட் இல்லாம ஏஐ வேலை செய்யாதுங்கிறது தான் பொதுவான விதி. ஆனா இந்த சவாலையும் சர்வம் ஏஐ முறியடிச்சிருக்காங்க. அதுக்கான தீர்வு தான் சர்வம் எட்ஜ். இந்த எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, உங்க ஏஐ உங்க மொபைல் போன்லயோ அல்லது லேப்டாப்லயோ ஒரு சாஃப்ட்வேரா இன்ஸ்டால் ஆயிடும். இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாம ஆஃப்லைன்லயே உங்க கருவிக்குள்ளேயே அது வேலை செய்யும். உங்க டேட்டாவும் வெளிய எங்கேயும் போகாது. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், தற்காலத்துல நாம எதிர்கொள்ற மிகப்பெரிய பிரச்சனையே தகவல் கசிவு தான். நம்மளோட தனிப்பட்ட உரையாடல்கள், கம்பெனிகளோட ரகசிய தரவுகள் எல்லாம் வெளிநாட்டு சர்வர்களுக்கு போகுதுங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா சர்வம் எட்ஜ் மூலியமா டேட்டா உங்க மொபைலை விட்டு வெளியே போறதே இல்ல. நிறுவனங்களுக்கு இது பிரைவேட் கிளவுட் மூலியமா பாதுகாக்கப்படுது. பாதுகாப்பை இவங்க ஒரு ஆடம்பரமா பார்க்கல, அடிப்படை உரிமையா பார்க்கறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன்கள்ல மட்டும்தான் வேலை செய்யணும் கிடையாது. ஒரு சாதாரண பட்டன் போன்ல கூட இதோட திறனை அனுபவிக்க முடியும். பட்டன் போன்லயுமா? இது நிஜமாவே ஒரு புரட்சி தான். இதை விட இன்னொரு பெரிய புரட்சியை நான் சொல்லியே ஆகணும். பிப்ரவரி 2026ல நடந்த இந்தியா ஏஐ உச்சி மாநாட்டுல சர்வம் காசே அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் கண்ணாடி அறிமுகப்படுத்தினாங்க. இது அவங்களோட முதல் ஹார்ட்வேர் தயாரிப்பு. நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே இதை முதல்ல அணிந்து பார்த்தார். ஆமா, அந்த நிகழ்வு ரொம்பவே வைரல் ஆச்சு. அந்த கண்ணாடியோட சிறப்பம்சம் என்னன்னு கவனிச்சிங்களா? கண்டிப்பா. அதுல டியூவல் கேமரா இருக்கு, வாய்ஸ் கமாண்ட் வசதி இருக்கு. நீங்க அந்த கண்ணாடிய போட்டுக்கிட்டு ரோட்ல நடக்கும்போது எதிரே பாக்குற காட்சிகளை அந்த ஏஐ ரியல் டைம்ல புரிஞ்சுக்குது. உதாரணத்துக்கு, நீங்க வேற ஒரு மாநிலத்துக்கு போறீங்க. அங்க இருக்கிற பேர் பலகை உங்களுக்கு தெரியாத மொழியில இருக்குன்னா, இந்த கண்ணாடி அதை ஸ்கேன் பண்ணி உங்க காதுல தமிழ்லயே அதோட அர்த்தத்தை சொல்லிடும். வரமே 2026ல இது பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக விற்பனைக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இப்ப நம்ம கைகளிலே கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நிச்சயமா. இப்ப நாம பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இது ஏதோ ஆய்வகத்துல நடக்கிற ஒரு ரிசர்ச் மட்டும் கிடையாதுன்னு புரியும். சரி, இதனால அரசுகளுக்கும் சாமானிய மக்களுக்கும் நிஜ வாழ்க்கையில என்ன லாபம்னு பகுப்பாய்வு செய்து பார்ப்போம். அரசுகளும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதை எப்படி அரவணைக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா பல சமயங்கள்ல புது தொழில்நுட்பத்தை அரசாங்கம் ஏத்துக்க கொஞ்சம் டைம் ஆகுமே. ஆனா இங்க அப்படி நடக்கல. ஏப்ரல் 2025லேயே மத்திய அரசோட எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்தியாவோட இறையாண்மை ஏஐ மாதிரியை உருவாக்குற திட்டத்துக்கு சர்வம் ஏஐ தான் தேர்வு செஞ்சாங்க. இது மூலமா ஆயிரக்கணக்கான ஜிபியு கம்ப்யூட்டிங் பவர் அவங்களுக்கு கிடைச்சது. மாநில அரசுகளும் சளைக்கல. ஒடிசா அரசு அவங்க கூட இணைஞ்சு 50 மெகாவாட் திறன் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஏஐ டேட்டா சென்டரை அமைக்க போறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல ஏதாச்சும் பண்றாங்களா? கண்டிப்பா. சென்னையில இருக்கிற ஐஐடி மெட்ராஸுடன் இணைந்து டிஜிட்டல் சங்கமம் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ஆராய்ச்சி பூங்காவை அமைக்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதை தவிர ஆதார் சேவைகளை வழங்குற UIDAI அமைப்பு அவங்களோட வாய்ஸ் சேவைகளை மேம்படுத்த சர்வம் ஏஐ கூட கூட்டணி வச்சிருக்காங்க. டாடா கேபிட்டல் மாதிரி தனியார் நிறுவனங்களும் தங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்காக இந்த தொழில்நுட்பத்தை வெற்றிகரமா பயன்படுத்திட்டு வராங்க.
இதெல்லாம் பெரிய கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் சரி, நம்ம நேயர்கள் மாதிரி உங்க அன்றாட வாழ்க்கையில இது எப்படி பயன்பட போகுதுன்னு ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். நீங்க ஒரு விவசாயின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஸ்மார்ட் போனு கூட சரியா பயன்படுத்த தெரியாது. ஆனா உங்க வயல்ல இருக்கிற பயிர்ல ஏதோ நோய் வந்திருக்கு. நீங்க சாதாரணமாக உங்க தாய்மொழியில வாய்ஸ் மூலமாவே இந்த ஏஐ கிட்ட என் செடியில இலையெல்லாம் மஞ்சளா மாறுது, என்ன பண்றதுன்னு கேட்டா அது உடனே அந்த நோயை அடையாளம் கண்டு நாளைக்கு வரப்போற வானிலை அறிக்கையும் சேர்த்து வச்சு உங்களுக்கு உங்க மொழியிலேயே தீர்வு சொல்லும். மிகச் சரியான உதாரணம். அதே மாதிரி சட்டத்துறையை எடுத்துக்குவோம். ஒரு ஏழை மனுஷனுக்கு கோர்ட்ல தீர்ப்பு வருது. ஆனா அது பல 100 பக்கங்கள் கொண்ட ஒரு இங்கிலீஷ் ஆவணம். அந்த வழக்கறிஞரால ஒவ்வொரு பக்கத்தையும் உட்கார்ந்து தமிழ்ல மொழிபெயர்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா சர்வம் விஷன் மூலமா அந்த மொத்த ஆவணத்தையும் மிக துல்லியமா சட்ட நுணுக்கங்கள் மாறாம சில வினாடிகள்ல தமிழ்ல மொழிபெயர்க்க முடியும். கல்வித்துறையில கிராமப்புற மாணவர்களுக்கு உலகத்தரமான சயின்ஸ் கணித பாடங்கள் எந்த மொழி தடையும் இல்லாம உங்க தாய்மொழியிலேயே போய் சேரும். சிறு வியாபாரிகள் சாம்வாட் ஸ்டுடியோ மூலமா தங்களோட கஸ்டமர் சர்வீஸை ரொம்ப சுலபமா ஆட்டோமேட் பண்ண முடியும். இதெல்லாம் கேட்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பொற்காலம் காத்திருக்குன்னு தோணுது. ஆனா இதுல எந்த சவால்களுமே இல்லையா? எல்லாம் இவ்வளவு சுலபமா நடந்துருமா? இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புகிறது. நிச்சயமா சவால்கள் இருக்கு. நாம ஒரு கனவு உலகத்துல வாழ முடியாது. முதல் சவால் பணம் மற்றும் கட்டமைப்பு. கூகுள், ஓப்பன் ஏஐ மாதிரியான கம்பெனிகள் பல 100 பில்லியன் டாலர்களை ஏஐக்காக செலவு பண்றாங்க. என்விடியாவோட விலையுயர்ந்த சிப்களை லட்சக்கணக்கில் வாங்கி குவிக்கிறாங்க. அவங்க கூட போட்டி போடுறது சாதாரண விஷயம் இல்ல. ரெண்டாவது டேட்டா. இன்டர்நெட்ல கொட்டி கிடக்கிற தகவல்கள்ல முக்காவாசி இங்கிலீஷ் தான். நம்ம தமிழ், ஹிந்தி, கன்னடம் மொழிகள்ல தரமான சுத்தமான டேட்டா செட்கள் ரொம்பவே குறைவு. ஆமா, நாம நெட்ல அதிகமா நம்ம மொழியை டைப் பண்றத விட இங்கிலீஷ் தான் அதிகமா டைப் பண்றோம். அதுதான் பிரச்சனை. அந்த தரவுகளை உருவாக்குறது பெரிய சவால். மூணாவது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு. இன்னமும் பலர் ஏஐனா அது சாட்ஜிபிடி மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளூர் ஏஐ பத்தின விழிப்புணர்வு சாமானியர்களிடம் முழுமையா போய் சேரல. இந்த சவால்களை சர்வம் ஏஐ எப்படி தாண்டி வரப்போகுது அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இதுவரைக்கும் நாம அலசின விஷயங்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பல வருஷங்களா நாம வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை அவங்க கொடுக்கிற இங்கிலீஷ் மொழியில மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு ஒரு நுகர்வோரா மட்டுமே இருந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட பிரச்சனைகளுக்கு நம்மளோட மொழியில நம்ம டேட்டா பாதுகாப்போட ஒரு தீர்வை நாமே உருவாக்குறோம். நுகர்வோரா இருந்த நாம இப்போ உலகத்துக்கு முன்னுதாரணமான ஒரு உற்பத்தியாளரா மாறுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனை தான் இந்த சர்வம் ஏஐ. ஜூலை 2023ல ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி நிஜமாவே பிரமிக்க வைக்குது. விஷன் மூலமா பழைய ஆவணங்களை படிக்கிறதையும், சர்வம் காச ஸ்மார்ட் கண்ணாடிகள் மூலமா நிகழ்நேர காட்சிகளை ஏஐ உள்வாங்கிறதையும் பத்தி பேசணும். அடுத்த 10 வருஷங்கள்ல கோடிக்கணக்கான இந்தியர்கள் இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகளை போட்டுக்கிட்டு அவங்கவங்க உள்ளூர் மொழிகள்ல அவங்க வட்டார வழக்குகள்ல பேசிக்கிட்டே தங்களோட அன்றாட வாழ்க்கைய வாழும்போது என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஓ, அது ஒரு பெரிய டேட்டா விப்ளவமா இருக்குமே. கரெக்ட். நம்ம இந்திய சூழல்ல டேட்டா குறைவா இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா இந்த கோடிக்கணக்கான மக்கள் கண்ணாடிகள் வழியா பார்க்குற அந்த பிரம்மாண்டமான நிகழ்நேர காட்சி மற்றும் ஒளியியல் தரவுகள் இதுவரை எங்குமே பதிவாகாத நம்மளோட உண்மையான கலாச்சாரம், நம்மளோட வரலாறு, நம்ம தெருக்களோட வாழ்வியலை அப்படியே டிஜிட்டல் வடிவத்தில் பதிவு செய்ய போகுது. இது வெறும் டேட்டா கலெக்ஷன் கிடையாது. இது நம்ம மனித குலத்தோட நினைவுகளையும் நம்ம பல ஆயிரம் வருட பாரம்பரியத்தையும் அழியாம சேமிச்சு வைக்கிற ஒரு டிஜிட்டல் காலப்பட்டகமா மாறப்போகுது. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நம்ம வேலைகளை சுலபமாக்குற கருவி மட்டும் கிடையாது, அது நம்ம நாகரிகத்தின் சாட்சியாகவும் மாறப்போகுது. உண்மையிலே ரொம்ப ஆழமான, அதே சமயம் நம்ம தொழில்நுட்பத்தை பார்க்குற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு சிந்தனை இது. நம்ம அன்றாட பேச்சும் நம்மளோட கலாச்சாரமும் எதிர்காலத்துக்கான டிஜிட்டல் சுவடுகளை மாறப்போகுதுங்கிற அந்த பார்வை ரொம்பவே அற்புதமா இருக்கு. இந்த புதிய சிந்தனையோட நேயர்களை கொஞ்ச நேரம் சிந்திக்க விடுவோம். இன்னைக்கு நாம பகிர்ந்து கொண்ட தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாவும் உங்களை யோசிக்க வைக்கிறதாவும் இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட நேரத்தை எங்க கூட செலவழிச்சதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான அலசல்ல இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தொழில்நுட்பம் எப்படி நம்ம உலகத்தை மாத்துதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.